சங்கீதம் 34. கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும், சிறுமைப்படுவார்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னுடைய கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படுவதில்லை. ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனுடைய இடுக்கண்கள் எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்து சூழ பலம் இறங்க அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்க மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அணிந்தால் பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவனுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. பிள்ளைகளை வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நன்மை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களால் அபேசிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகள் கபட்டு வசனிப்புக்கும் விலகி காத்துக்கொள். தீமை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். சங்கீதம் 144. இதோ ராக்காலங்களிலே கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை சோத்தரியுங்கள். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எடுத்து கர்த்தரை சோத்தரியுங்கள். வானங்களில் உள்ளவங்களே கர்த்தரை துதியுங்கள். சங்கீதம் 134. இதோ ராக்காலங்களிலே கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லோரும் கர்த்தரை சோத்தரியுங்கள். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எடுத்து கர்த்தரை சோத்தரியுங்கள். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் உன்னை சோனிலிருந்து ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 136. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராக பெரிய அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீரை பூமிக்கு மேல் பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலிலான சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவிலான சந்திரனையும் நட்சத்திரனையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தாருடைய தலச்சந்தாரை சங்காரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 139. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்கார்தலும் என் எழுந்துதலும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறீர். நான் நடந்தாலும் பொறுத்தலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கே தெரியும். என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அது எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். உமது இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எட்டாத உயரமாக இருக்குது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உமது சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர். நான் விடிய காலையிலே சட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரைக்கு போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவனை சுற்றிலும் வெளிச்சமாயிருக்கும்.
உமக்கு இரு இருள் இருள் அந்தகாரப்படுத்தாது. இருள் பகலைப் போல வெளிச்சமாக இருக்கும். உமக்கு இருளும் பகலும் சரி. சங்கீதம் 148. அல்லேலூயா. வானங்களில் உள்ளவைகளை கர்த்தரை துதியுங்கள். உன்னதத்தின் அவரை துதியுங்கள். அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். சூரிய சந்திரனே அவரை துதியுங்கள். பிரகாசமுள்ள நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். வானாதி வானங்களே அவரை துதியுங்கள். ஆகாய மண்டலத்தில் மேலுள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள். அவர் கர்த்தருடைய நாமத்தை துதிக்க கடவுது. அவர் கட்டளையிட அவர்கள் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் அவைகளை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நிலைக்கும்படி செய்து மாறாத பிரமாணங்களை அவர்களுக்கு நியமித்தார். அக்கினி பூமியின் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள். மகா மச்சங்களே சகல ஆழங்களே அக்கினியே கல்மலையே உறந்த மலையே மூடு பனியே சொற்பொடி செய்யும் பெருங்காற்றே மலைகளே சகல மேடுங்களே கன்னி மரங்களே சகல கேதுருக்களே காட்டு மிருகங்களே சகல நாட்டு மிருகங்களே ஊரும் பிராணிகளே இறகுள்ளா பறவைகளே பூமியின் உள்ள ராஜாக்களே சகல ஜனங்களே பிரபுக்களே பூமியின் உள்ள சகல நியாயாதிபதிகளே வாலிபரே கன்னிகளே முதிர் வயதுள்ளவர்களே பிள்ளைகளே கர்த்தரை துதியுங்கள். சங்கீதம் 119. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தமர்கள் பாக்கியவார். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவருடைய முழு இதயத்தால் உம்மை தேடுகிறவர்கள் பாக்கியவார். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை. அவருடைய வழிகள் நடக்கிறார்கள். உமது கட்டளைகளை எல்லாம் நாங்கள் கருத்தாய் கைக்கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி என் நடைகள் எல்லாம் தீரப்பட்டால் நலமாயிருக்கும். நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெக்கப்பட்டு போவதில்லை. உம்முடைய நீதி நியாயங்களை எல்லாம் நாங்கள் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இதயத்தால் உம்மை துதிப்பேன். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளுவேன். முற்றிலும் என கைவிடாதையும். ஆமென்.